பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணி 3 கிலோ. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருளை வந்து முதல்ல பார்த்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் இதெல்லாம் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டை கிராமு அண்ட் அதுக்கப்புறம் கோல்டு வின்னர் 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கல்லுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 கிலோ அரிசி அண்டு மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம், பார்த்தீங்கன்னா இது வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா இலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா, அதுக்கப்புறம் தயிர், பார்த்தீங்கன்னா இது சிக்கன் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். 3 கிலோ அரிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 கிலோ சிக்கன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு தான் பற்ற வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சட்டி காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் கோல்டு வின்னர் தான் ஊற்ற போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை கிராமெல்லாம் இப்போ நம்ம போட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து வெங்காயம் தான் போட போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயத்தை இப்போ போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம உப்பு போட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னா உப்பு போடணும். வதங்கிறதுக்காக நல்லா வதங்கி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் இந்த பச்சை மிளகாவையும் நம்ம போட்டுருணும். பச்சை மிளகா வந்து இது ஒரு 125 கிராம் இருக்கும். வந்து ஆனியன் வந்து 2 கிலோ போட்டிருக்கோம். அது பட்டை கிராம்பு அந்த இலை எல்லாமே சேர்த்து அது ஒரு 100 கிராம் இருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும். நல்ல எண்ணெய் வந்து கக்கி வெளியில் வர்ற வரைக்கும், எண்ணெய் நல்லா சுண்டி, வெங்காயம் நல்லா சுண்டி எண்ணெய் வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். எண்ணெயிலேருந்து பாருங்கள், வெங்காயத்துலேருந்து எண்ணெய் பாருங்கள் எப்படி கரண்டி தனித்தனியாக பிரிஞ்சு வர மாதிரி அது எப்படி தண்ணி மாதிரி ஊற்றி பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா வதங்கி கலர் பாருங்கள், இந்த மாதிரி கலராக மாறணும். அப்போ தான் பிரியாணியோட வாசனையும் சரி, டேஸ்ட்டும் சரி எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இஞ்சி பூண்டு போட போகிறோம். இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டை வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு பட்டை கிராம்பு போட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா சீக்கிரம் வந்து அடி பிடிச்சி போயிடும். அப்போ இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகா, இந்த எண்ணெய் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுனா நமக்கு அடி பிடிக்காது. நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இதையும் அவங்க நல்லா வதக்கி நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இப்போ இது பாருங்கள், இப்போ இது இஞ்சி பூண்டு வந்து அந்த வெங்காயத்து கூட நல்லா சேர்ந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி லைட்டாக அப்படி அடியில் அப்படி பிடிக்கிற மாதிரி வரும். பாருங்கள் லைட்டாக வருதா, பிடிக்கிற மாதிரி வரும். அப்போ நல்லா அந்த எண்ணெயில் நல்லா அந்த ஆனியன் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா சூடு பிடிச்சி வர்றது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா புதினாவை போடணும். இப்படியெல்லாம் பண்ணால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே போட்டுட்டு எண்ணெயை ஊற்றி தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு கிண்டிட்டு அரிசியை போட்டு வடிக்கிறதுக்கு பேர் பிரியாணி இல்லை. இப்படி தான் பிரியாணி பண்ணணும். இப்படி பண்ணால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும், வாசனையெல்லாம் நல்லா வரும். இப்போதான் பிரியாணி இங்கே திறந்தா பாய் பிரியாணி அங்கே வாசனை வருது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பண்ணணும், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி போடுறாங்க. கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா வதக்கணும். முதல்ல நம்ம வந்து புதினா போட்டோம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடணும். இப்போ கொத்தமல்லி வந்து 1 கெட்டு போடணும், புதினா வந்து 1 கெட்டு.
1/4 கிலோ வந்து இஞ்சியும் 1/4 கிலோ பூண்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் தனித்தனியாகவும் அரைக்கலாம், மிக்ஸ் பண்ணியும் அரைக்கலாம். நாங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டோம். ஒரு சிலர் தனித்தனியாக கூட அரைக்கிறாங்க. வந்து நம்ம வந்து அடியில் பாருங்கள் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அடுப்பை குறைச்சிக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு இந்த அடி பிடிச்சி கரைஞ்சி ஸ்மெல்லு வந்துடும். அப்புறம் நம்ம வந்து சிக்கனெல்லாம் போடும்போது இந்த குழம்புல ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரைஸ்லேயும் அந்த ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சிட்டோம்னா அடி பிடிக்காது. அந்த ஸ்லிம்மில் வச்சு நம்ம அப்படியே வதக்குனா நல்லா வதங்கும். இலை ஐட்டம்லாம் அது எப்போ பண்ணாலும் கீரைலாம் பண்ணும்போது கூட இந்த மாதிரி ஸ்லிம்மில் வச்சு பண்ணோம்னா கீரை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அடி பிடிக்காது, எல்லாம் நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அவள் தான் வந்து இதை வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு அவள் சொன்னான். நிறைய பிரியாணிலாம் பண்ணுறீங்க, இந்த வாட்டி வீடியோ எடுத்து போடலாம் பக்கத்துக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தா. இப்போ என்னன்னா பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் நாங்கள் அவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த ஸ்வீட் பாக்ஸை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போயிருக்கான். அதுக்குள்ளே நாங்களே பிரியாணி செஞ்சு கொடுத்துருவோம். அவங்களுக்கு அவள் வந்தாலும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம், இல்லை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இப்போ பாருங்கள் இந்த பச்சை கலர் நேரம் மாறிடுச்சு பாருங்கள், அப்படியே டல்லாகிடுச்சா. இலை நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள், லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி வேறு இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா தக்காளியை வந்து போட போகிறோம். தக்காளி வந்து 2 கிலோ தக்காளியை போட போகிறோம். வதக்கணும். ஓகே, மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறோம், காரத்துக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. பச்சை மிளகாய் போட்டோம். அந்த பச்சை மிளகாய் வந்து இலசாக இருக்கிறதுனால சரி காரம் கொஞ்சம் பத்தாததுனால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருவோம். சில்லி பவுடர் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிடுவோம். ஏன்னா எல்லாமே ரொம்ப டைட்டாகிறதுனால எல்லாம் வத்தி வருது இல்லையா, அதோட ஈரப்பதம்லாம், அதனால் உங்களுக்கு இப்படி இருக்கும். அதனால் நீங்கள் கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்டி விடணும். அடி பிடிக்காமல் கிண்டி விடணும். இப்போ பாருங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். இப்படி எடுத்து இப்படி போடுற பாருங்கள், சைடில் போட்டோம்னா இப்படி எண்ணெய் பாருங்கள் சைடில் வருதா, இப்படி கட்டி வருது பாருங்கள் எண்ணெய் சைடில். இந்த மாதிரி எண்ணெய் வரணும் நல்லா. ஸோ தக்காளியும் இந்த மாதிரி வதங்கி சுருங்கிட பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பொரியல் மாதிரி வரணும், பொரியல் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் போடுறோம். இந்த புளிப்பெல்லாம் கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் பிரியாணியில் ரைஸ் வந்து நல்லா பிடிக்கும். ஒரு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி அந்த சிக்கன் நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேயும் தயிர் போட்டிருக்கோம். தயிர், உப்பு, அதுக்கப்புறம் லெமனு, மிளகாத்தூள் எல்லாமே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால நம்ம வந்து இப்போதைக்கு உப்பு வந்து நிறைய போட்டுறக்கூடாது. உப்பு கொஞ்சமாக போட்டு தான் நம்ம அதை வதக்கணும். அந்த உப்போ போதும். இந்த சிக்கனை தூக்கி அதில் தட்டினதுக்கப்புறமா உப்பு நம்ம பார்த்துட்டு என்ன உப்போ காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணி அது அந்த இதை வந்து கிரேவி எடுத்து நம்ம கணக்கில் வச்சு பார்த்தோம்னா தெரியும் உப்பு எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லெமன் புளிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் ஊற்றுறோம். இப்போ பாருங்கள், இதை நல்லா வதங்கி வந்துட்டுருக்கோம். ஆயில் நல்லா வெளியில் வந்துட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம இதில் போட போகிறோம். பிரியாணிக்கு வந்து ரொம்ப சின்னதாக வீட்டில் வைக்கிறதா இருந்தால் ரொம்ப வேக்காடு விட்டிங்கன்னா கறி வந்து உடஞ்சி போயிடும். அதனால் நாங்கள் பிரியாணிக்கு தகுந்த மாதிரி இப்போ வெட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். எல்லாருக்கும் ஒரு பீஸ் வர்ற மாதிரி. அதனால தான் இவ்வளோ பெரிய பீஸாக இருக்குது. வேக விடும்போது எப்போதுமே ரொம்பவும் சிக்கனை வேக விட்டுக்கூடாது. 3/4 வந்து வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ரைஸை இது பண்ணி போடுவீங்க இல்லையா, வடித்து அதுக்கப்புறம் தம்மில் போட்டோம்னா அது கரெக்டாக வந்து வெந்து வந்துடும். நம்ம வந்து நல்லா அப்படி கிண்டி விட்டுருணும். மசாலா கூட கறி நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருணும். அதில் ஊற வச்சுருந்த அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதையும் அதில் ஊற்றிடணும்.
ஊற்றி இந்த மாதிரி கிண்டி விட்டுருணும். இப்போ நல்லா கிண்டி விட்டோம். அப்படி கிண்டி விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்தோம். டேஸ்ட்டு பார்த்ததுல என்னென்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு உப்பை கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி டைமில் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டது கரெக்டாக இருக்குது, அது காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை போட்டோம். இப்போ அதை லைட்டாக அப்படி தூக்கி தான் கிண்டி விடணும். இப்படி கிண்டக்கூடாது. சைடு வாக்கில் இப்படி தூக்கி போட்டோம்னா தான் உடையாமல் வரும் சிக்கனை. தூக்கி விட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப சும்மா கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தம்மில் அப்படியே ஸ்லிம்மில் அப்படியே வச்சிட வேண்டியதான். அடுப்பை குறைச்சி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா சிக்கன் வெந்து வரும். சிக்கன் வந்து வரும்போது ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் சிக்கன் வெந்துட்டு வர்றது நல்லா தெரியும், நமக்கு மேலே வர்றது தெரியும். சிக்கன் பாருங்கள், இப்போ நம்ம அதில் போட்டுட்டோம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டோம். அடியில் லைட்டாக அப்படி இடையில நம்ம தூக்கி விட்டுக்கணும். ஏன்னா அடி பிடிச்சக்கூடாது இல்லையா. தண்ணி நம்ம எதுவும் சேர்க்கலை, தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா தண்ணி சேர்த்திங்கன்னா கறி சீக்கிரம் வேகாது. அதனால இந்த அதில் இருக்கிற அந்த எண்ணெய் அந்த இதிலெல்லாமே வந்து இது இப்படி எடுத்து கடந்து வெந்துச்சுன்னா கறி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இப்போயே நீங்கள் வேக விடுங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. வேணால் லைட்டாக அந்த நம்ம அந்த இதை எடுத்து கிரேவியெல்லாம் எடுத்து ஊற்றினோம் இல்லையா, அது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கறி. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு கிளாஸ் லைட்டாக அலசி ஊற்றினா போதும். அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். நம்ம வந்து எப்படியும் வடிச்சு தான் போட போகிறோம். ரைஸை வந்து முக்காவே காட்டில் எடுத்து இதில் நம்ம போட்டு தம்மில் போட்டுருவோம். அவ்வளோதான் இந்த பிரியாணி செய்கிற ஒரு முறை. அதனால் நம்ம இப்போ அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ இந்த கறி வந்து வேகட்டும். வெந்து நல்லா இந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணும். அதான் தான் நல்லாயிருக்கும். இப்போ வெந்துட்டு இருக்கு. இப்படியே வேகட்டும். காமிட்டியா இப்போ பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கறி பாருங்கள். லெக் பீஸில் லைட்டாக பாருங்கள் தலை மீண்டு வருது. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அந்த லெக் பீஸில் கறி தனியாக வந்துடும். இதோட நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். ஒரு பீஸ் எடுத்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். சைடு பீஸ் வருது இல்லையா, செஸ்ட் பீஸ், அதோட செக் பண்ணி பார்த்தோம். வெந்திருக்கு பாருங்கள். பிச்சு பார்த்தா தெரியும். பார்த்தீங்களா வெந்திருக்கு. முக்கால் வேக்காடு ஆயிடுச்சு. இந்த கால் வெந்துருக்குல்ல. அதனால் இப்போ இந்த டைம் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸு போட்டு நம்ம வடித்து எடுத்து அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நாங்கள் தண்ணியை வந்து அரிசி போடுறதுக்காக தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். இப்போ அரிசி பாருங்கள் ஊற வச்சுருக்கு. 3 கிலோ அரிசியை வந்து இதை பாருங்கள் முண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி கழுவிட்டோம். அதுக்கப்புறம் 3ஆவது வாட்டி தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே அரிசியை நம்ம வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நல்லா பாருங்கள் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். தண்ணி நல்லா வரணும். வந்ததுக்கப்புறம் முதல்ல வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கேசரி பவுடர்லாம் போடணும். இதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ரொம்ப கேசரி பவுடர் போட்டோம்னா பிரியாணி ரொம்ப கலர் வந்துடும். பிரியாணி மாதிரி இருக்காது. லைட்டாக கேசரி பவுடருக்கு வந்து கலருக்காக போடலாம். வேணும்னா போடலாம், இல்லைன்னா வேண்டாம். உப்பும் போட்டுக்கணும். உப்பு வந்து கொஞ்சம் நாக்கில் வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம நார்மலாக ரைஸ்க்கு உப்பு போடுவீங்களா அந்த அளவுக்கு லைட்டாக வச்சு பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு இப்போ வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி கொதித்து வரட்டும். அப்போ கதிரி கொதித்து வரும்போது நம்ம உப்பும் கொஞ்சம் கேசரி பவுடரும் போடலாம். இப்போ வந்து அந்த கலருக்காக நாங்கள் வந்து கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டோம். பாருங்கள் கேசரி பவுடர் போட்டோம். தண்ணி வந்து கொதிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். தண்ணி சூடாகிட்டே இருக்குது. கேசரி பவுடர் போட்டுருக்கோம் கலருக்காக. இதெல்லாம் இதுக்கு மேலே போடக்கூடாது. இதான் கரெக்டு. ரொம்பவும் போட்டோன்னா ரொம்ப ஒரு மாதிரி கலராகிடும். இப்போ உப்பு போடுறோம். உப்பு போட்டு கலக்கி விட்றோம். நல்லா கரையணும். அது கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அப்படியே டேஸ்ட் பார்த்தா தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு உப்பு இருக்கணும். தண்ணியில் லைட்டாக உப்பு இருக்கும். அது இருந்தால் வேணா அந்த கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்கல்ல, சிக்கன்லாம் போட்டு நம்ம பிரியாணிக்கு மிக்ஸிங் பண்ணுறதுக்கு அதுலேயும் உப்பு காரம்லாம் இருக்கும். அதனால் நம்ம அதை பார்த்துக்கலாம். இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு கொதிக்க விடுங்க தண்ணி அப்படியே. இப்போ வந்து நீங்கள் பொங்கலாக வைக்கிறதா இருந்தால் தான் அந்த தண்ணி பிரச்சனையெல்லாம் வரும். இது வந்து நீங்கள் பொங்கலாக வைக்க போகிறது இல்லையா, நம்ம வடித்து தான் போட போகிறோம் ரைஸ். அதனால் நீங்கள் தண்ணி வந்து இப்போ நார்மலாக ரைஸுக்கு எப்படி வைக்கிறீங்க அது மாதிரி அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டிங்க. வடிக்கிற மாதிரி மேலே வந்துருக்கணும். தண்ணி கொதிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அது வடிக்கிற மாதிரியான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நீங்கள் வடித்து அந்த ரைஸை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி வந்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ தண்ணி வந்து கொதிக்கிறதுக்காக நம்ம வந்து நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடினா தான் அந்த ஹீட்டெல்லாம் வேஸ்ட் ஆகாது. அப்போ கொதிக்கிறது சீக்கிரமாக கொதிக்கும். இல்லைன்னா நம்ம கேஸு தான் தனியாக செலவாகும்.
பாருங்கள் தண்ணி இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது தான் அரிசியை நம்ம அதில் போடணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அந்த அரிசியை வந்து தண்ணியை வந்து கடைசி தண்ணி போட்டு அப்படியே வச்சுருந்தோம் இல்லையா, அரிசியை வடிகட்டாமல். இப்போ நம்ம அந்த அரிசியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வடிகட்டுறோம். இப்போ இந்த அரிசி அப்படியே நல்லா தண்ணி இருக்கிற தண்ணியெல்லாம் முடிஞ்சாலும் எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வடிய வச்சிடணும். வடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே எடுத்து போய் அரிசி போட போகிறோம். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம், ஏன்னா மேலே அப்படியே தெரிச்சுன்றதுனால. இப்போ வந்து பாருங்கள், இப்போ கொதிச்சு நம்ம அரிசி எடுத்து போட்டோம். அரிசி போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சுக்கலாம். அரிசி பாருங்கள், அரிசி அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப அந்த அரிசியெல்லாம் அப்படியே போட்டு அந்த தண்ணியிலே அது வந்து அப்படியே വൈകുന്നേരം വരുമോ? நல்லா அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்து அப்படியே வெந்து மேலே வரும். இப்போ ரைஸ் அப்படி மேலே துள்ளி வரும்போது நம்ம அதை 3/4 வேக்காடில் நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா வடிச்சிருக்கோம். கொதிச்சு வச்சு தண்ணி அப்படியே கொதிக்கிற ஸ்பீடு வந்து ஸ்லோ ஆகும். ரைஸ் அப்படியே மேலே திரும்பி அப்படி ஒரு அரை நம்ம எடுக்கணும். இந்த அடுப்பு நல்லா இருக்குது. அரிசி மொத்தமாக வெளியே வந்து வருது பாரு, தனித்தனி ஸ்ப்ரெட் ஆகாமல் மொத்தமாக வருது. பஞ்சு அப்படியே அந்த கடைசியில் வந்து 2 செகண்ட் விட்டு எடுத்து. இப்போ வந்து பாருங்கள், அந்த ரைஸை வந்து நாங்கள் வடித்து இப்போ வச்சுருக்கோம். இந்த மாதிரி பருவத்தில் நம்ம வடித்து எடுத்துக்கணும். பார்த்திங்களா தெரியும், வடித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த பிரியாணி அந்த கலவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சிக்கன்லாம் போட்டு அது இது சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம தம்மில் போட போகிறோம். அரிசி ஊற வச்சுருந்தேன், இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் ரைஸ் இந்த கீழே போட்டுருணும், ஏன்னா முதல்ல கிரேவியை ஊற்றிடக்கூடாது, அடி பிடிச்சிடும். அதனால் இந்த ரைஸ் போட்டுருணும். போதும், இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேலே வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவி இருக்குல்ல, அதை இப்போ போடணும். எல்லாம் ஸ்டெப்பாக கறி ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக கிரேவி விட்டுட்டு ரைஸை போட்டு அது போடும்போது தான் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இந்த எண்ணெய் மட்டும் சைடில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்டெப்பாக நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, கொஞ்சம் கறி அடிக்கிட்டோம், கொஞ்சம் கிரேவி ஊற்றிட்டோம், அதுக்கப்புறம் மேலே ரைஸை போட போகிறோம். இப்படி போடும்போது என்னென்னா எல்லா ரைஸ்லையும் நல்லா எல்லாம் அப்ளை ஆகி நமக்கு உடையாது, க்ளீனாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எடுக்கும்போது கரெக்டாக மசாலா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ திருப்பி அந்த கறி அதே மாதிரி அது மேலே அடிக்கிட்டு கிரேவியும் ஊற்ற வேண்டியதான். ஸ்டெப்பாக அடிக்கிட்டே போக வேண்டியதான். எவ்வளோ தூரத்துக்கு வருதோ ரைஸையும் அதையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி போட்டு மேலே ஊற்ற வேண்டியதான். இந்த ஆயிலாக இருக்கிறதுலாம் ஊற்றாதீங்க.
இப்படி போட்டுட்டு லைட்டாக இப்படி மேலே கீழெல்லாம் லைட்டாக கிண்டி வச்சு இப்போ மேலே இருக்கிறத மட்டும் இப்படி சும்மா இப்படி போட்டுருங்க. போட்டிங்கன்னா அது மேலே இருக்கிறது அப்போ கீழே வரைக்கும் நம்ம கிண்டக்கூடாது. கீழே இருக்கிறதெல்லாம் உடஞ்சிரும், அரிசியை உடஞ்சிடும். மேலே இருக்கிறத மட்டும் இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கிற போடுறோம். போட்டுட்டு திருப்பி அந்த கிரேவியை ஊற்றுறோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மற்ற பிரியாணிங்களோட இந்த பிரியாணி கொஞ்சம் அதிகமாகவே டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதை லேயராக போட்டோம்ல, இப்போ போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை பாருங்கள், தோசைக்கல்லை வச்சு நம்ம வந்து தம் கொடுக்க போகிறோம். தம் கொடுக்குறது இந்த தோசை சட்டி பத்தாவது தான், சின்னதாக தான் இருக்குது. இருந்தாலும் இருக்கிறத வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ நம்ம இதை லைட்டாக இப்படி இது பண்ணி விட்டுருணும். சைடில் இந்த ஆவி வரணும். சைடில் ஆவி வந்து மேலே மூடியில் பட்டு உள்ளே இருக்குது கீழே இருக்கிறதும் கரெக்டாக ஈவன் ஆவி உள்ளே பிடிச்சிச்சின்னா கரெக்டாக தம் ஆகிடும். நம்ம தம்மில் வைக்க போகிறோம். எப்படி நிற்கிதா கரெக்டாக தட்டி கரெக்டாக நிற்கிதா பாருங்க. மூடி ரெண்டு தான். இப்போ தம்மில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாழையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட போகிறோம். முதல்ல வந்து தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய், பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கேசரி, பார்த்தீங்கன்னா இதுதான் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனு, பார்த்தீங்கன்னா சில சிக்கனு. அண்ட் இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவார். நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் கொஞ்சம் சூடாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் கேசரி, கொஞ்சம் காய். அவ்வளோதான் guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஈத் முபாரக் ஃபார் ஆல். நீங்களும் இந்த மாதிரி ஹோம்ல செஞ்சு பாருங்க. பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்ன அடுத்தடுத்த வீடியோ என்னால் போட முடியும், குக்கிங் வீடியோ அண்ட் நிறைய வீடியோலாம் போடணும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.